பிஎம்சி மற்றும் பிஎஸ்எஸ்எம் உடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். இந்த தளத்தை நமக்கு ஏற்படுத்தி நாம் இணைவதற்கு காரணமாக இருக்கிற நம்மளுடைய குருவான பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை இனிதே நம்ம துவங்கலாம். இது சார் சொன்னது போல தொடர்கதை. நம்ம தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்ற அந்த புத்தகத்துல இருக்கிற ஞானத்தை டெய்லி இதே டைம்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சீதா மாதா பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது அவங்க காட்டுக்கு போறாங்க. தன்னுடைய அதாவது அந்த சாபம் என்ன அப்படின்றது முற்பிறவியில ஏற்பட்ட அந்த சாபத்தின் காரணமா அவங்க காட்டுக்கு போறாங்க. அங்க தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கணும். அவங்களுக்கு புதுவிதமான ஒரு கல்வி கொடுக்கணும். ஞானமும் அப்புறமா பாசம் நிறைந்த உலகத்து மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு நிறைந்த ஒரு கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்க என்னென்ன மாதிரியான சவால்கள் காட்டுல இருக்குது, அவங்க விரும்பிதான் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படின்றதையும் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப ஒரு நாள் சீதா மாதா அந்த ஆசிரமத்தோடைய நுழைவு வாயில்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்மணி வர மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்பொழுது அது யாரும் இல்ல, ஸ்ரீராமருடைய அக்கா. சோ இது நிறைய பேருக்கு புதுமையான தகவலா இருக்கும். ஸ்ரீராமருக்கு அக்காலா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது அவங்க பேர் சாந்தா அப்படின்றவங்க. அவங்கள பார்த்த உடனே சீதா மாதாக்கு ரொம்ப அளவற்ற ஒரு சந்தோஷம். ஓடி போய் அவங்கள வரவேற்த்தாங்க. அவங்கள சீதா மாதாவுக்கும் சாந்தா அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் சந்திப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய திருமணத்தின் போது. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் பிறக்கறதுக்கு முன்னாடி, அவரோட தம்பிகள்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே மகாராணி கௌசல்யா ஒரு பெண்ணை ஈன்றெடுத்தாங்க. அதுதான் சாந்தா அப்படின்றவங்க. அவங்க ஏற்கனவே திருமணமாகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு சேஜ், ரிஷி. அதாவது அவர் பேர் ரிஷி அஸ்ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரிஷி அஸ்ரிங்கா அப்படின்ற முனிவர், அதாவது சேஜ். அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதுல பெருசா சம்மதம் கிடையாது. இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய ஒரு கன்சர்ன் இருக்கு இல்லையா, அது அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ண மேரேஜ் மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி. அதனால அவங்க ரிஷிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை இல்லாம ஒரு ஆர்டினரியான இந்த ஆசிரமத்துல அந்த ஆன்மீக வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய குடும்பத்தை, அதாவது அம்மா வீட்டினரை அவங்க சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைக்கல. திருமணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இல்ல. அந்த மக்களும் மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இவங்கள. ஆனா அவங்களுடைய அம்மா, அதாவது மகாராணி கௌசல்யா மட்டும் இவங்கள அடிக்கடி நினைச்சிட்டே இருப்பாங்க. இவங்கள பார்க்கணும், நம்ம மகள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே இருப்பாங்க. இவங்கள இவங்க இவங்க பெருசா ராமருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனா ராமருடைய கனவுல இவங்க அடிக்கடி தோன்றிட்டே இருப்பாங்க. அதே போல இவங்களுடைய கனவுல ட்ரீம்ஸ்ல ஸ்ரீராமர் தோண்டிட்டே இருப்பாரு. சோ இந்த மாதிரி இவங்களுக்கு கனெக்ஷன் அவருக்கு கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே புரிஞ்சுது, இந்த மாதிரி நமக்கு அக்கா இருக்காங்கன்னு. சோ அவருக்கு விவரம் தெரியாத வயசுலயே இவங்க திருமணமாகி போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்ரீராமரும் சீதா மாதாவும் அந்த வனவாசத்தை முடிச்சு திரும்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு நினைச்சாங்க. ஆனா அங்க போய் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ள சீதா மாதா இங்க காட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஓகே எங்கேயாவது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனா அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. சீதா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இப்படி ஒரு நிலைமையில, அதாவது கன்சீவா இருக்காங்க இல்லையா, இப்படி ஒரு நிலைமையில நீ எதுக்கு இங்க வந்திருக்க காட்டுல? நீ அரண்மனையில தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, நீங்க வாங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு உணவு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு புன்னகையோட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது இவங்க அந்த உணவு பரிமாறுறாங்க. சோ அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து தியானமும் பண்றாங்க. கொஞ்ச நேரம் உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் பண்ணிட்டு, தியானத்துல சொல்றாங்க, சீதா மாதா சொல்றாங்க, தியானத்துல நான் முற்பிறவியில போன ஜென்மத்துல என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதுலதான் இவங்களும் அந்த சாந்தான்றவங்க அதை பாக்குறாங்க. அதாவது ரிஷி பிரிகு இருக்கிறாரு, அவரு எப்படி நாராயணரை சபிச்சிட்டாரு அப்படின்றதும், அந்த சாபனையின் காரணமாக இவங்க
எப்படி வனவாசத்துக்கு திரும்பவும் வந்து பிரிவு ஏற்பட்டது அப்படின்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து நீயும் அந்த சாபத்தை நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்றத வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன அப்படின்றது சீதா மாதா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன நீங்களும் தானே அதுக்கு உதாரணமா இருக்கீங்க. நீங்களும் அரண்மனை வாழ்க்கைய விட்டுட்டு தானே இப்படி ஆன்மீக வாழ்க்கை வந்து உங்களுடைய கணவருக்காக நீங்க எடுத்திருக்கீங்க. அது போல தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தைகள வந்து இந்த காட்டுல வந்து நான் சுதந்திரமா எ வளர்ப்பேன். ஒரு அரண்மனையில இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கெல்லாம் தாண்டி இங்க வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கூடிய விரைவிலே வந்து நெறைய ட்ரெய்னிங் குடுக்கணும். அ அயோத்தியால போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பொசிஷன்ல அந்த ஒரு ராஜகுமாரர்களா எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா, இப்ப வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பேசிக் ட்ரெய்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி வந்து ஒரு பணிவுடன் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு அந்த சேவை மனப்பான்மையோட, அன்போட, இயற்கை உலகம் இருக்கு இல்லையா? அந்த காடுகள் இருக்கு இல்லையா? அந்த இயற்கைக்கு வந்து ஒரு அன்போட இருக்கிறது. அதுக்கும் ஒரு சேவை மக்களுக்கும் சேவை பண்றது இல்லாம, இயற்கை வளங்களையும் வந்து எப்படி நேசிக்கணும், அதுக்கும் எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வு அது எல்லாமே சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க, சாந்தா சொல்றாங்க, "சரி அப்படின்னா உன்னால வந்து இந்த பூமி வந்து ரொம்ப ஆ பெனிஃபிட் ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயனடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அயோத்தியால இருக்கிறவங்க வந்து பெண்கள வந்து சரியா மதிக்கிறது இல்ல அப்படின்றதுனால அப்படின்னு சொல்றாங்க. சீதா மாதா வந்து இல்ல, இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு, அம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சாந்தா அவங்கள பத்தி சொல்றாங்க சீதாம்மா. அதாவது உங்க தம்பிக்கு வந்து உங்க மேல கொள்ள பிரியம். நாங்க வந்து அ காட்டுக்கு வனவாசத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய தம்பிங்கள பத்தி, அவங்களுடைய அன்பு பத்தி எல்லாம் சொல்வாரு. ஆனா உங்கள பத்தி சொல்லும்பொழுதே அவரோட குரல்லயே வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அவரு வந்து உங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. நீங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்திருக்கீங்க இந்த ஆன்மீக பாதையில அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பல நாள் வந்து கஷ்டமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் காட்டுல. நிறைய நேரம் எங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கோ, இல்ல தங்கறதுக்கோ இடம் கூட இல்லாம இருக்கும் இருந்திருக்குது. ஆனா வந்து உங்களுடைய காலடிகள், உங்களுடைய வழிகாட்டலின் பேர்ல தான் நாங்க வந்து அ இந்த பயணத்தையே மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு சொல்வாரு, அதாவது ஸ்ரீராமர் சொல்வாராம் சீதா மாதா கிட்ட, "நீ இருக்கிறது வந்து எனக்கு எங்க அக்காவ ஞாபகப்படுத்துற" அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுடைய குணங்கள் வந்து அவங்க அக்காவுடைய குணங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வந்து சீதா மாதா சொல்றாங்க, "இத விட ஒரு பெரிய எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு பாராட்டு எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சாந்தா அவங்க வந்துட்டு, "இல்ல, இல்ல அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அவ்வளோ நான் வந்து எனக்கு பெருமை தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பாராட்ட தேவையில்ல அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீதா மாதா கிட்ட நெறைய சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய தம்பிகளும் நானும் வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி, கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க வந்து செய்ற வேலைகளா இருக்குது. ஆனா எங்க அக்கா வந்து ஒரு அறியப்படாத நெறைய விஷயங்கள வந்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த ராமாயணத்துல கூட ராமர் வந்து ராவணர ஒரு போர் தொடுத்து ஒரு பிசிக்கலா வந்து நெறைய வெளிப்படையான வேலைகள் செய்திருந்தாலும், சீதா மாதா வந்து அந்த உள்முகமான ஒரு மாற்றங்கள வந்து அவங்க மன ரீதியான மாற்றங்கள கொண்டு வரதுக்கு உதவியா இருந்தாங்க இல்லையா? அத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே போல அப்படின்ற மாரி இருக்குது. ஸோ சீதா மாதா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எவ்ளோ வந்து வேலை வந்து இத மாதிரி மறைமுகமா செய்திருந்தாலும், அது பெருசா அங்கீகரிக்கப்படல, பாராட்டப்படல அப்படின்னாலும் நீங்க நெறைய செய்திருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கணவருடைய அதாவது சீதா மாதாவுடைய கணவர் ஸ்ரீராமருடைய கனவுலயும் வந்து நீங்க அடிக்கடி வந்து நெறைய அவருக்கு வந்து அ எண்ணங்கள் பரிமாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, சாந்தா வந்து அவங்களும் சிரிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, "நான் மட்டுமே உங்க வீட்டுக்கார் கனவுல வரல. உங்க உங்க இந்த குட்டி பையன் அதாவது என்னோட தம்பி கூட வந்து நிறைய முறை என்னோட கனவுகள வந்து பல விஷயங்கள் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது மூலமா தான் எங்களுக்கு வந்து இந்த அன்பு அப்படின்றது வந்து சகோதர அன்பு வந்து வளர்ந்துருச்சு. ஸோ நாங்க வந்து நேருக்கு நேரா மீட் பண்ணல அப்படின்னா, இந்த மாரி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீதா மாதா சொல்றாங்க, மகாராஜா தசரதர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல இருக்கும்பொழுது, அதாவது மரண படுக்கையில இருக்கும்பொழுது, அவர வந்து நீங்க தான் போய் கிட்ட இருந்து கவனிச்சுக்கிட்டீங்க. ஸோ வந்து நீங்க வெகு தூரம் நீங்க பயணம் செய்துட்டு, அவர வந்து போயிட்டு அவர் மனசு ஆறுதல் அடையறதுக்காக, அவர் வந்து கொஞ்சம் அவர் இதயத்துல இருந்த அந்த வலி கொஞ்சம் குறையணும் அப்படின்றதுக்காக, நீங்க வந்து அவருக்கு ஆறுதல் அளிச்சு, கடைசி காலத்துல வந்து நீங்க அவர் கூட இருந்திருக்கீங்க. அதனால வந்து அது எங்களுக்கு தெரியும். அதனால ஸ்ரீராமர் கூட வந்து அதுக்காக உங்கள வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, மகனாக இருந்து அவரு செய்ய முடியாத கடமைய வந்து அவருக்காக அ இவங்க வந்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ
அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலங்கையில நான் இருக்கும் பொழுதும் வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது இலங்கையில நான் இருக்கும் பொழுதும், நீங்க வந்து எனக்கு ஆறுதல் குடுத்திருக்கீங்க. மத்த பெண் அ ரிஷிகள் வந்து அங்க வந்து என்ன ஆறுதல் அளிக்கிறதுக்காக வந்து அதாவது அ இலங்கையில போன உடனே மத்த அந்த பெண் ரிஷிகளும் வந்து எனக்கு வந்து ஆறுதல் அளிக்கிறதுக்கு வரும்பொழுது, நீங்களும் அவங்களோட இருந்து எனக்கு வந்து ஆறுதல் குடுத்திருக்கீங்க. அதனால நான் வந்து உங்கள பார்த்தேன். நீங்க எல்லாத்தோட கடைசி வரிசையில உட்கார்ந்திருந்தீங்க. இருந்தாலும் நான் உங்கள பார்த்தேன். உங்கள பார்த்த உடனே எனக்கு வந்து ராமரே வந்து என்ன தேடி வந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது வந்து மாதாவுடைய கண்கள்ல வந்து சீதா மாதாவுடைய கண்கள்ல கொஞ்சம் கண்ணீர் வருது. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க, சாந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஆமா சீதா, எனக்கு கூட தெரியாது இந்த மாதிரி நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அந்த நாள் வந்து தியானத்துல ஆழ்ந்திருக்கும்போது, பார்வதி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கால் பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு அழைப்பு விடுத்தாங்க. அது வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க வந்து அந்த அழைப்பு வந்து ஒலித்தது. அதுல தான் வந்து நெறைய இந்த ரிஷிகள், பெண் ரிஷிகள் வந்து ஒருங்கிணைந்தாங்க. அப்ப வந்து நான் தியானத்துல இருக்கும்பொழுது என்னுடைய ஸ்பிரிட், என்னோட ஆன்மா வந்து இந்த உடல விட்டு வெளிய வந்து, இந்த ரிஷிகளோடு சேர்ந்து இணைந்தது. என்னுடைய நான் அப்படி என்னுடைய இதயம் வந்து அதுக்கு வழிகாட்டுது. வழிகாட்டி என்ன வந்து அங்க கொண்டு போச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ நீயும் ராமரும் வந்து காட்டுல இருந்தப்போ, வனவாசத்துல இருந்தப்போ சரி, நீ வந்து ஒரு அடைப்பட்டு இருக்கும்பொழுது, இலங்கையில இருக்கும்பொழுதும் சரி, நான் வந்து தினம் தினம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்துக்குவேன். உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்படணும் அப்படின்றதே நான் வந்து பிரார்த்தனையும் செய்வேன் அப்படின்றது சொன்னாங்க. சோ, அதுல வந்து நெறைய பெண்கள் வந்து பிரபஞ்சத்துல இருக்கிற வெவ்வேறு பகுதிகள்ல இருக்கிற பல உயரிய தளத்துல இருக்க ஞானமடைந்த பெண்கள் வந்து எல்லாரும் அதாவது அறியப்பட்ட உலகம் மற்றும் அறியப்படாத உலகங்கள்ல இருக்கிற பல மேன்மை அடைந்த ஞானிகள், பெண் பெண் ரிஷிகள். அவங்க எல்லாரும் வந்து, "நீ இந்த பூமிக்கு செய்ற அந்த நன்மைக்காக, அந்த மாபெரும் பணிக்காக, உன்ன வந்து அக்னாலெட்ஜ் பண்றதுக்காக, உன்ன வந்து அங்கீகரிக்கிறதுக்காக, உன்ன பாராட்டுறதுக்காக, உனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நீயும் ராமரும் சேர்ந்து தான் இந்த இருள வந்து உலகத்து மேல இருக்கிற அந்த இருள போக்கி, புதிய வெளிச்சம் இதுக்கு வர்றதுக்காக உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து ஃபுல்லா அன்ப வந்து இங்க முழுக்க இந்த உலகம் முழுக்க பரவ சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இப்ப வந்து சீதா மாதா சொல்றாங்க. இப்ப எனக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களையும் நான் வந்து இந்த அன்பு பாதையில வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க கேட்கறாங்க, "2 மகன்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா 2 பேரா?" அப்படின்னு சொல்றாங்க. சீதா மாதா சொல்றாங்க, "ஆமா" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சாந்தாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஓகே அப்படியா? அப்ப நான் வந்து உன்னுடைய பிரசவத்துக்கு நான் இங்க இருந்து உனக்கு உதவியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. சீதா மாதா சொல்றாங்க, "உங்கள விட வேற யாரு எனக்கு வந்து இந்த நேரத்துல உதவியா இருக்க முடியும்? கண்டிப்பா கட்டாயம் நீங்க இருங்க. ராமரோட குழந்தை வந்து இந்த பூமியில வந்து பிறக்கும்பொழுது, நீங்க வந்து அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசையும் கூட" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தா வந்து உங்க கூடயே வந்து ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிரசவ வேதனை ஏற்படும்பொழுது, அவங்களுடைய பிரசவ காலத்திலயும் வந்து கூடவே இருந்து, அவங்க தான் முதல்ல வந்து அந்த குழந்தைகள வந்து அ இந்த உலகத்துல வந்தப்போ அந்த குழந்தைங்கள வந்து தன்னுடைய கையாளால தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது சீதா மாதாக்கு வந்து இவங்க கிட்ட எப்படி பட்ட அட்டாச்மெண்ட் வருதுன்னா, அவங்க வந்து இவங்கள வந்து தன்னுடைய அம் இல அ அ மூத்த சகோதரி மாதிரியும் பாவிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ரிஷியாகவும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஆன்மீக தளத்திலேயும் எப்படி வந்து அ மேன்மை அடைந்திருக்காங்க அப்படின்றதையும், இவங்க வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி இருந்து, ஒரு மூத்த அக்கா மாதிரி இருந்து, இவங்களுக்கு வந்து எப்படிலாம் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்றத டியூவல் கேரக்டரா இவங்க வந்து நெனச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த கேரக்டர்ஸ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து நெறைய நேரம் வந்து தியானம் செய்றதா இருக்கட்டும், ஆன்மீக விஷயங்கள்ல வந்து அ பரிமாறிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நாட்கள் ரொம்ப ரொம்ப நேரம் வந்து இவங்கலாம் பண்றாங்க. அதிக மணிக்கணக்கான நேரம் வந்து இது மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அ அதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள்ல வந்து மணிக்கணக்கான நேரம் ஆயிடும். இவங்க பேசுறதுலயும், ஆன்மீக விஷயங்கள பேசுறதுலயும், தியானத்திலயும். ஏதோ ஒரு நெறைய ஆழ்ந்த விஷயங்கள இவங்க வந்து ஆன்மீகத்துல இருக்கிற ஆழ்ந்த விஷயங்கள அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து அதாவது தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போகணும் இல்லையா? பிரசவ காலம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம், அ ஆ இவங்களுடைய மாதாவுடைய இளைய சகோதரி, அதாவது உர்மிளா, நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, லக்ஷ்மணருடைய மனைவி. அவங்க வராங்க. வந்து தன்னுடைய அக்காவுக்கு வந்து உதவியா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தாவுக்கு வந்து ஒரு
இங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க. இவங்க 2 பேரையும் வந்து அதாவது சீதா மாதா சொல்றாங்க, "நீங்க எனக்கு வந்து ஒரு சகோதரியாவும், ஒரு நண்பன் ஒரு தோழியாகவும் இருந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தா கூட என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பூமியே வந்து உன்னால வந்து ரொம்ப பிளெஸ் ஆயிடுச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு நீ வந்ததால" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ அடுத்ததா வந்து நைட் நேரத்துல வந்து இரவு நேரத்துல வந்து இப்போ சோமாவும், சீதா மாதாவும் உட்கார்ந்து குழந்தைகள பார்த்துட்டு இருக்கும்பொழுது, சீதா மாதா சொல்றாங்க, அதாவது சாந்தா வந்து கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து இந்த உலகம் வந்து அவங்கள மறந்துரும். அவங்களுடைய தம்பிகள்லாம் செய்த பணிய தான் வந்து இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்குமே தவிர, இவங்களுடைய உயர் உயர்வு எவ்ளோ இருக்குது, இவங்க வந்து எவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்திருக்காங்க ஆன்மீக ரீதியாக. ஆனா வந்து இத வந்து யாரும் வந்து கொண்டாட மாட்டாங்க. நான் வந்து என்றைக்குமே இத மறக்கவே மாட்டேன். நான் என்னைக்குமே நினைவுல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆம், இந்த அவங்க வந்து செய்த அந்த மாபெரும் செயல்கள் வந்து இந்த அவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, இந்த ஆன்மீக தளத்திலயும் சரி, ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனா தான் இருந்திருக்கு. ஒரு பங்களிப்பா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோமா கேட்கறாங்க, இப்ப வந்து இவங்க போயிருக்காங்க இல்லையா? சாந்தா கிளம்புனாங்க இல்லையா? இவங்க தனியா போறாங்க. இவ்ளோ தூரம் போகணும், நடந்து போகணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது சேஃபா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, சீதா மாதா சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து எவ்ளோ ஞான திருஷ்டிகள் இருக்கு. நெறைய அவங்களுக்கு வந்து அதீத சக்திகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க ராமருடைய அக்காவாச்சே! அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா சேஃபா தான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீன்வைல் வந்து இப்ப குழந்தை பிறந்து கொஞ்சம் 1 நாள் 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமரும் அந்த கேள்விப்பட்டுட்டு அந்த செய்திய கேள்விப்பட்டுட்டு வராரு. வந்து மீட் பண்றாரு. குழந்தைகள 2 பேரையும் வந்து அப்படியே தன்னுடைய அ ஆம் கைகள்ல ஏந்தம்பொழுது அவர் பட்ட சந்தோஷம் வந்து 3 உலகங்கள்லயும் அது வந்து பிரதிபலிக்குது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் வந்து சோமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இது நெகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான இந்த டைம் பத்தி அது சொல்லிட்டே இருக்கும்பொழுது, அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து மௌனமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க, கண்கள தொறந்து பார்க்கும்பொழுது, நெறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆஸ் யூசுவல் வந்து இவங்க எப்பலாம் கதை சொல்ல உட்கார்றாங்களோ, ஸ்டார்ட்டிங்ல 2 பேர் தான் இருந்தாலும், அதுக்கப்புறம் போக போக நெறைய பேர் வந்து அ அந்த கதையினால ஈர்க்கப்பட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆவலோட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோமா என்ன பண்றாங்க அப்படின்னா, "நான் உங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுறேன். உணவு வந்து தயார் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறமா கதைய கேட்டுக்கலாம். பசி டைம் ஆயிடுச்சு. பசிக்கும் எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்ல உங்களுக்கு போய் நாங்க இவ்ளோ தொந்தரவு குடுக்குறோமே" அப்படின்னு சொல்லிட்டு அனுசூயாவோட அம்மா சொல்லும்பொழுது, "தொந்தரவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மாதா வந்து எனக்கு கட்டளை இட்டுருக்காங்க. ஹனுமாருக்கும் எனக்கும் வந்து மாதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வராங்களோ, அவங்களுக்கு எல்லாரும் வந்து உணவு பரிமாறணும். நம்மளுடைய அன்ப வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு தெரிவிக்கிற விதம் தான் வந்து இந்த உணவு பரிமாறி அவங்களுடைய உடலுக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆன்மாக்கும் இது வந்து உணவு அளிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நான் வந்து ரொம்ப அ ஸ் அ டெலிஷியஸான ஒரு உணவு தயாரிக்கிறேன், ருசியான ஒரு உணவு தயாரிக்கிறேன் அப்படின்றாங்க. வெளிய போய் பார்க்கும்போது, இவங்க வரும்போது ஆக்சுவலா வந்து மழை பெஞ்சுட்டு இருந்தது. இப்போ வந்து மழைலாம் எதுவுமே இல்ல. ஆ மழை நின்னுடுச்சு. கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருந்ததுனால, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அ அவங்களுக்கு உதவி செய்றாங்க, உணவு தயார் பண்றதுல. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் உட்கார்ந்து வந்து உணவு அ பரிமாறுறாங்க. ஆ இந்த சோமா வந்து உணவு பரிமாறுறாங்க. அங்க இருக்கிற ரிஷிகளுக்கும், இந்த அனுசுயா அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அதாவது இப்போ அந்த உணவ சாப்பிடும்பொழுது இவங்களுக்கு அனுசுயாக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த உணவு எப்பலாம் அவங்க சாப்பிடுறாங்களோ, சோமா அவங்க குடுக்குற உணவ சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ரிலாக்ஸ்டா இருக்க மாரி இருக்கு. அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு அமைதி, மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க மூட் வந்து சேஞ்ச் ஆயிடுது. நல்ல ஒரு அமைதியா இருக்கு அப்படின்ற மாரி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏதோ சம் மேஜிக் இருக்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கறாங்க, "உங்க உணவு மட்டும் வித்தியாசமா இருக்கே! அது வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல குடுக்குது. எனக்குள்ள ஒரு ஹீலிங் எஃபெக்ட் மாரி ஏற்படுத்துதே!" அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ வந்து அவங்க வந்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அ எப்படி வந்து உணவ வந்து நம்மளுக்கு உடலுக்கும், மனதுக்கும் ஒரு நரிஷ் பண்ணக்கூடிய, ஊட்டமளிக்கக்கூடியதாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வெவ்வேறு உணவுகள் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல வந்து வெவ்வேறு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம மைண்ட் மேல, நம்மளுடைய மனதின் மேல, நம்மளோட உணர்ச்சிகள் மேல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வசுந்தரா அம்மாவுடைய அ உணவு குடுக்குற அந்த விஷயம், வசுந்தரா அம்மான்னா பூமி தாய். அவங்க வந்து
இந்த உணவ வந்து தயாரித்து குடுக்குறாங்க. இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி உணர்வோட ஏன்னா இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்க? எல்லாமே எல்லா உயிரினங்களுக்கும் உணவு குடுக்கறது யாரு அப்டின்னா, இந்த பூமி தாய் தான். அதாவது வசுந்தராமா அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிராட்டிட்யூட் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோட நம்ம வந்து இந்த உணவ தயாரிக்கும்பொழுது, இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு உணவ தயாரிக்கும் பொழுதா இருக்கட்டும், அது பரிமாறப்படும் பொழுதா இருக்கட்டும், எல்லா டைம்லயும் நம்ப வந்து வசுந்தராமாக்கு ஒரு நன்றி உணர்வோட நம்ம வந்து இந்த உணவ பரிமாறணும் பண்ணும்பொழுது, தயாரிக்கும் பொழுது, அதுல தான் வந்து இந்த ஒவ்வொரு இதுல தாவரங்கள் குடுத்த அந்த உணவு இருக்கும் இல்லையா? அதாவது தானியங்களா இருக்கலாம், கீரைகளா இருக்கலாம். இது போல அந்த ஒரு ஒரு தாவரத்துக்குள்ள இருக்கும் ஸ்பெஷல் குவாலிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஒரு சிறந்த ஒரு தன்மைகள், அது வந்து இந்த உணவுல கலக்கறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம பத்ரி சார் கூட சொல்வார் பாருங்க. ஒரு தியானி செய்ற ஒரு உணவு வந்து சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, அவங்க அந்த ஃபீலோட, அந்த கிராட்டிட்யூடோட அந்த யூனிவர்ஸ்க்கும், இந்த பூமி தாய்க்கும் அந்த கிராட்டிட்யூடோட செய்றதுனால அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சோமா வந்து இந்த சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் உணவு பரிமாறி முடிச்சதுக்கப்புறம், அந்த கதைய சொல்றதுக்கு போறாங்க. ஆனா, அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "எனக்கு வந்து மனசுல ஒரு கேள்வி வந்து ரொம்ப வருஷங்களா இருந்தது. அதாவது ரொம்ப நாட்களா, ரொம்ப வருஷங்களா இருந்தது. என்னன்னா, இப்பதான் வந்து இவ்ளோ பெரிய நீண்ட வனவாசம் முடிச்சுட்டு, சீதா மாதா வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து திரும்ப மறுபடியும் அவங்களுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப வந்து காட்டுக்கு வந்து அவங்க அழைக்கப்படுறாங்க. மறுபடியும் மறுபடியும் அவங்க தவம் செய்துட்டு, இது வந்து என்னத்துக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள கேள்வி இருந்ததாம். அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளயே தோணுச்சாம். அதாவது அவங்க அவ்ளோ ஒரு கஷ்டமான ஒரு சோல் பிளான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க நெறைய விஷயங்கள வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து அ ஸ்ரீராமர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகுறாரு. இவங்கள விட அவர் கொஞ்சம் வந்து அவருக்கு இந்த ஒரு பாதிப்பு இருக்கு. சஃபரிங் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, சீதா மாதாக்கு வந்து கொஞ்சம் அத வந்து அவங்க அத ஏற்றுக்கொள்ள முடியுது. அத வந்து தாண்டி வர முடியுது. ஸோ அது வந்து அவங்களுடைய தவத்தின் வலிமை காரணமா தான் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுல ஒரு விஷயம் என்ன நெனச்சுக்கணும் அப்படின்னா, தியானம் பண்ணா இந்த நம்மளுக்கு வர சவால்கள்லாம் சரியா போயிடுமா? அதெல்லாம் இருக்காதா? அப்படின்ற மாதிரி இல்ல. நம்ப வந்து எவ்ளோ அ ஆன்மீக ரீதியா எவ்ளோ நம்ப வந்து மேன்மை அடைந்திருக்கோமோ, அவ்ளோ கடினமான நம்ப வந்து சவால்களை எடுத்துட்டு வருவோம் இந்த பூமிக்கு. நம்மளுடைய சோல் பிளான்ல வரும்.